டெஸ்ட் எடுக்க சொன்னது கண்ணம்மா தானே? டெஸ்ட் எடுன்னு நேரெல்லாம் சொல்லல. ஆனா புதுசா வர போற பொண்ணுக்கு மட்டும் இதே குறை இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா சொன்னா ஆண்டி அவ. ஓ, அப்போ எல்லாம் அவளோட வேலைதான். சரி, நீ போன வை, நான் பேசிக்கிறேன். சரி ஆண்டி. வேலை முடிஞ்சிருச்சுங்கிற திமிர்ல மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறியா? அத்தை, நீ நினைச்சத நடத்தி முடிச்சிட்டேங்கிற திமிர்ல இருக்கியான்னு கேட்டேன். அப்படிலாம் இல்ல அத்தை. ஏய், தெரியும்டி. அன்னைக்கு அந்த அம்மா வந்தப்போ பாரதி கூட ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற மாதிரி நடு ஹால்லயே அப்படியே அவன் கூட கொஞ்சம் குலாவிக்கிட்டு இருந்த. அத பார்த்தா அவங்க பொண்ணு தரமாட்டாங்க, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு கணக்கு போட்டுட்ட. இல்ல, அதையும் மீறி கல்யாண வேலையெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சதும் உடனே உன் வழக்கமான அந்த குறுக்கு புத்தி வேலை செஞ்சு அவளுக்கு டெஸ்ட் எடுக்க சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்ட. கரெக்டா? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. அவன் வேற நடு வீட்ல வச்சு சாகுற வரைக்கும் இவதான்னு சத்தியம் பண்ணிட்டு போனா. நீ என்னமோ சொல்லி கொடுத்துதானே அவனை கூட்டிட்டு வந்த. இன்னைக்கு அவளை டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்கேன். அவ எப்படியும் கோவப்பட்டு இங்க வந்து கத்துவா. அந்த நேரத்துல நீங்க உள்ள பூந்து இப்படி சொல்லுங்கன்னு நீ பாடம் எடுக்காமலையா அவன் இப்படி பேசினா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன உடனே உனக்கு இவ்ளோ கோபம் வருதே? என்னென்னலாமோ குறுக்கு வழி செஞ்சு அதை தடுக்கிறியே. இந்த துடிப்ப குழந்தை பெத்து கொடுக்கறதுல காட்டணும். அதுக்கு ஒண்ணும் வழி இல்லல. வந்தவ என்ன கேள்விலாம் என்ன கேட்டா? இல்ல, எங்க அத்தை மேல எந்த தப்பும் இல்ல, டெஸ்ட் எடுக்க சொன்னது நான் தானே வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? செஞ்சதெல்லாம் நீ, அவமானப்படுறது நானா? சத்தியமா நான் எதுவும் பண்ணல அத்தை. அப்படின்னா இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்திட்டு போனாளே, அவ லூசா இல்ல நான் லூசா? ஐயோ, பார், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன திட்ட வேணாலும் போட்டுக்கோ. ஆனா என் மகனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுதான். உடனே அதுக்கு பாரதி மாமா ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்வ, அதானே? இப்ப அவன் ஒத்துக்கலதான். ஆனா அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீ இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெத்து தராம இங்கேயே நிரந்தரமா வாழ்ந்துடலான்னு கனவுல கூட நினைச்சிடாத. என்னை கேட்காம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆனா உங்க பையனுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணீங்களா? ஊர்ல இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையும் டெஸ்ட் எடுக்க கூப்பிடுறீங்களே, உங்க பையனுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சர்டிபிகேட் அது வாங்கி வீட்டுல தொங்க விட்டுருக்கீங்களா என்ன?
எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க உட்காருங்க. ஹாய் டாக்டர். ஹாய். என்ன டாக்டர் சாப்பிட்டீங்களா? ஏன் நல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்பா எப்படி இருக்காரு? இஸ் கெட்டிங் பெட்டர் டாக்டர். எப்படி டாக்டர் நீங்கள் ஹாஸ்பிட்டலே ஃபுல்லாக இருக்கீங்க? எனக்கு இங்கே இருந்து போர் அடிச்சிருச்சு. இந்த நேரத்தை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு புக் எழுதலாம்ல? எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் ஆக்சுவலி அடுத்த புக்கோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓ கூல். ஒரு நிமிஷம். யா ஷூர். ஹலோ. ஹலோ, am I speaking to Mr. வருண்? ஆமாம், எஸ். நாங்கள் டெக்கன் ரைட்டர்ஸ் ஃபோரம்ல இருந்து கால் பண்ணுறோம். ஓகே. இந்த வருஷத்துக்கான ரைட்டர்ஸ் அகாடமி அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யார்? கங்க்ராட் சார். யாராவது கலாய்க்கிறீங்களா? ஹலோ. ஐயோ, கலாய்க்கலாம் இல்லைங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். ஐயோ சாரிங்க. ஓகே, தேங்க்யூங்க. நேற்று தான் சார் ஜூரி போர்ட் டிசைட் பண்ணாங்க. ஓகே. உங்களோட சின்னஞ்சிறுக்கிலேயே புத்தகத்துக்காக தான் இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. இன்னும் 10 நாள்ல அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்க. உங்களுக்கு முறைப்படி லெட்டரும் இன்வைட்டும் வந்து சேரும். ஒன்ஸ் அகைன் கங்க்ராட். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர். ஒரு குட் நியூஸ். இந்த வருஷத்துக்கான ரைட்டர்ஸ் அகாடமி அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு. ஹேய் வாவ் வருண், தேங்க்யூ வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லை டாக்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு வருண். நீங்க கண்ணம்மாவோட ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு அவார்டு கிடைக்கிறதுல எனக்கு டபுள் சந்தோஷம். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் ஒரு நிமிஷம். யா ஹலோ. வருண், நான் எழுத்தாளர் கோவை குமரன் பேசுறேன்ப்பா. சொல்லுங்க. இன்னைக்கு ஃபுல்லா உங்க ஃபோன் எங்கேஜ்டா தான் இருக்க போகுது. வாழ்த்துக்கள் மலையில நனைய போறீங்க. ஆமா, இந்த அவார்டு உங்களுக்கு எந்த புக்குக்கு தராங்க? சின்னஞ்சிறு கிளியன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இப்போ ரீசெண்டாக. ஓ ஆமா, அன்னைக்கு கண்ணம்மா கூட வச்சு படிச்சிட்டு இருந்தா. ஓகே. நீங்கள் கூட படிச்சுட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க டாக்டர். ஷா. ஆமாம் டாக்டர், கண்ணம்மா ஆளையை காணும். நேற்று கூட வரலன்னு நினைக்கிறேன். வர சொல்லியிருக்கேன், வந்துட்டே இருக்கா. சரி. எனிவே திரும்பவும் என்னோட மனப்பூர்வமான வாழ்த்து. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் ஒரு நிமிஷம். ஹலோ. ஒரு நிமிஷம். எங்கெங்க? துபாய். யா ஷூர். தேங்க்ஸுங்க. ஹலோ. வாழ்த்துக்கள் சார். கங்க்ராட்ஸ் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. சார், இந்த அவார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு ஆச்சு? கண்ணம்மா, யார் இந்த கும்பல்லாம் மீடியாக்காரங்க மாதிரி தெரியுது? ஆமா ரிவ, ஊர்ல ஏதாவது வியாதி பரவச்சுனா பாரதி மாமா பேட்டி எடுக்க அப்பப்ப வருவாங்க. இப்ப கூட கொரோனா வைரஸ்னு சைனா வந்து பரவி இந்தியாவுக்கு வந்திருக்கான். அதுக்கு பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. ஓ, கொரோனா வைரஸா? கரெக்ட் தான். பாரதி கூட அப்பப்போ டிவில வந்து பேசுவான். ஆனா அதுல ஒரு மைக் தான் இருக்கும். இது என்ன பெரிய பிரஸ் மீட் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஹே வருண், என் கிளாஸ்மேட். ஓ, நீ சொல்லிட்டு இருந்தியா அவரா? ஆமா. ஓஹோ. சார், உங்க சின்னஞ்சிறு கிளிய புக்குக்கு ரைட்டர்ஸ் அகாடமி அவார்ட் கிடைச்சிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இந்த புக்கு எதை பத்தினது சார்? ஃபர்ஸ்ட் என்னோட புக்குக்காக என்னை கங்க்ராச்சுலேட் பண்ண எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த புக்கு வந்து என்னோட ஸ்கூல் லைஃப்பில் நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ் முழுக்க என்னோட வாழ்க்கையில் நடந்ததை நான் எழுதியிருக்கேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் லைஃப்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எல்லார் மனசுலையும் அந்த மெமரிஸ் இருக்கும். ஸோ 90s கிட்ஸ், 90s ஃப்ரெண்ட்ஷிப், 90s லவ், இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதுனது தான் அந்த புக். புத்தகத்தில் கண்மணின்ற கேரக்டர் வச்சு தான் ஃபுல் ஸ்டோரியும் போகுது. அந்த கேரக்டர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. கண்மணிங்கிறது கற்பனை கதாபாத்திரமா இல்லை உண்மையாகவே அப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா? இருக்காங்க, இங்கே இருக்காங்க. யார் சார்? எங்க இருக்காங்க? எங்க சார் யாரு இருக்காங்க? சார் அவங்க? எங்கே சார் இருக்காங்க? அதோ அவங்க தான், கண்ணம்மா. ஸோ இந்த புக்கில் கண்மணின்னு ஒரு கேரக்டர் படிச்சிருப்பீங்க. அதோட ரியல் லைஃப் கேரக்டர் அவங்க தான். மேடம் மேடம் வாங்க மேடம். வாங்க ப்ளீஸ் கம். மேடம் வாங்க மேடம். மேடம். வாங்க. ஹே, போய் பேசு போ. ஏய் வேணா அறிவு, நான் போல. பாரதி மாமா காத்துட்டு இருப்பாரு, விடு.
பாரதியில ஒண்ணும் சொல்ல மாட்டான். அவன் பார்த்தா பாராட்ட தான் செய்வான். போ. வேணாம். வாங்க மேடம். போ கண்ணம்மா, வாங்க போ. மேடம். வாங்க. மேடம், வாங்க வாங்க. போய் பேசு. இவங்க தான் கண்ணம்மா. கண்ணம்மாவா? அம்மா, அஞ்சலி அம்மா, சீக்கிரம் வாங்க. டிவில கண்ணம்மா தெரியறா. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. இதோ வரேன்டி. சீக்கிரம் வாங்கம்மா. பாருங்க கண்ணம்மாவை. மேடம், சின்னஞ்சிறு கிளிய புத்தகத்துக்கு வருண் சாருக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர் பாரதியோட வைஃப். வருணுக்கு அவார்ட் கிடைச்சதே நீங்கள் சொல்லி தான் தெரியும். வாழ்த்துக்கள் வருண். அதுல வர கண்மணி கேரக்டர் நீங்க தான். உங்களை நினைச்சுதான் எழுதியிருக்கேன்னு சார் சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எதுவும் தெரியலங்க. நான் இன்னும் அந்த புக்கை படிக்கல. இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். புத்தகத்தை உங்களுக்கும் சமர்ப்பணம் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரே ஸ்கூலா, ஒரே கிளாஸ்மேட்டா? ஆமாங்க, நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் பார்த்தோம். இவர் ஒரு ரைட்டர், புத்தகம்லாம் எழுதியிருக்காரு. சின்னஞ்சிறு கிளியன்னு ஒரு புத்தகம் எழுதி எனக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காருன்னு இது எதுவுமே இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது. தற்செயலாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது தான் எனக்கு எல்லாம் தெரியும். சார் எழுதுன மற்ற புத்தகம்லாம் படிச்சிருக்கீங்களா? இல்லைங்க, இவர் தானே அவார்ட் வாங்கியிருக்காரு. நீங்க என்ன கேள்வினாலும் இவர்கிட்ட சரி, அவங்க கேளுங்க. பூச்சி போடுறாங்க, இங்க வாங்க. இது வரும்ல, இவ என்னோட ஸ்கூல் மேட். அப்படியே அஞ்சலி, இந்த ரைட்டர் எழுதின சின்னஞ்சிறு கிளிய புக்கு ரொம்ப ஃபேமஸ். நானே புக் ஃபேர்ல வாங்கணும்னு நினைச்சேன், டைம் இல்ல. நம்ம கண்ணம்மா அவர் கூட, அதுவும் டிவில, நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். நிறுத்துங்க. அவ என்ன பண்ணாலும் கண்ணு மூடிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா? இப்ப கண்ணம்மா என்ன பண்ணிட்டா? யார கேட்டு அவ இப்படி டிவி கேமரா முன்னாடி போய் நிக்கிறா? யாரோ ஒருத்தன் புத்தகம் எழுதிருக்கானா? அதுக்கும் இவளுக்கும் என்னங்க சம்பந்தம்? இவ எதுக்கு போய் அங்க நின்னுட்டு பல்ல இழிச்சிட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கா? சௌந்தர்யா, இதுல என்ன இருக்கு? அதான் கண்ணம்மாவும் அந்த ரைட்டரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்கன்னு பேட்டியிலையும் சொல்றாங்கல்ல. அந்த அடிப்படையில அவர் கண்ணம்மாவை கூப்பிட்டு பக்கத்துல நிறுத்தி இருப்பாரு. தட்ஸ் இட். ஆமா, இவ பாரதிக்கு சாப்பாடு தானே கொடுக்க போனா? கொடுத்துட்டு வர வேண்டியதானே? இவ எதுக்குங்க கண்ட இடத்துக்குலாம் போயிட்டு இருக்கா? சௌந்தர்யா, நீ முதல்ல நல்லா பாரு. அது நம்ம ஹாஸ்பிட்டல். அந்த ரைட்டர் வருணோட அப்பாவை நம்ம ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் பண்ணிருக்காங்க. அதனால அங்கேயே இருந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். மா, இது ஒரு சாதாரணமான விஷயமா? ஆக்சுவலா நாம இதுக்கு கண்ணம்மானிய பாராட்டணும். ஓ அப்படியா? அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு போ. கடையில ஆள் உயரத்துக்கு ரோஜா பூ மாலை வாங்கி வாசல்ல ஒரு கட் அவுட்ட வச்சு அந்த அம்மா உள்ள வரும்போது பால் அபிஷேகம் பண்ணி ஆரத்தி எடுத்து அந்த அம்மாவை உள்ள வரவை. சரியா? அவன் நோக்கம் வேற. இது உங்க யாருக்குமே தெரியலங்க. நான் பாரதிக்கு 2வது கல்யாணத்துக்கு ட்ரை பண்றேன்ல, அதான் அவ போற இடத்துல எல்லாம் நான் பாரதியோட பொண்டாட்டின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கா. அப்படி செஞ்சா இந்த உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிரும், எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். நாளைக்கு நான் பாரதிக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்கும்போது, அப்போ அன்னைக்கு ஒரு கண்ணமான ஒரு பொண்ணு டிவில வந்தாலே அவ தானே பாரதியோட வைஃப்னு எல்லாரும் கேட்பாங்க. அதான் அவ நோக்கம். இதெல்லாமே புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மா, நீங்க சொல்றாங்கல்ல, யோசிக்க எக்ஸ்ட்ரா ஒரு மூளை தேவைமா. நிஜமா சொல்றேன், கண்ணம்மானி கண்டிப்பா அப்படி நினைச்சிருக்கவே மாட்டாங்க. அத்தை கிட்ட கண்ணம்மா சிக்கும் போதெல்லாம் இப்ப வந்து காப்பாத்திடுறானே. டேய், அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஸ்கூல் படிப்பை கூட முழுசா முடிக்காம ஒரு டாக்டரை மயக்குனவடா. சௌந்தர்யா, மா என்னம்மா?
சார் உங்கள் 2 பேரும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஓகே கண்ணம்மா. போதுமா? தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். Thank you so much. தேங்க்யூ ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. சார் அடுத்த புக் எழுதுற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா சார்? ஏய் கண்ணம்மா. சூப்பர் கண்ணம்மா, கலக்கிட்ட. எல்லாம் உன்னாலதான் எனக்கு படபடன்னு வந்துருச்சு தெரியுமா? எதுக்கு உனக்கு படபடன்னு வருது? நீயும் வருணோட சேர்ந்து உலகம் பூரா ஃபேமஸ் ஆயிருப்ப. எல்லாரும் நீ பேசுறத டிவில பாத்துருப்பாங்கல்ல. அப்போ அத்தையும் பார்த்திருப்பாங்கல்ல. ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே. அவங்க நினைக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? நீ ஒன்னும் தப்பு பண்ணல. இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு அறிவு. ஹே லூசு, எத்தனை பேருக்கு டிவி கேமரா முன்னாடி நின்னு பேசுற வாய்ப்பு கிடைக்கும்? உனக்கு கிடைச்சது. நல்லாவும் பேசிட்டல்ல. உள்ள போய் உன் பாரதி மாமா கிட்ட விஷயத்த சொல்லு, சந்தோஷப்படுவான். போ. நீ எங்க போற? நான் அப்படியே பார்லர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி பாய். போ. மாமா வா. ஏன் இவ்வளோ லேட்டு? இல்ல மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். வருணுக்கு ஏதோ அவார்ட் கிடைச்சிருக்குன்னு வாசல்ல பிரசாலுங்க நின்னுட்டு இருந்தாங்க. உடனே நீ போய் கூட நின்று கேமரா பார்த்து பேச ஆரம்பிச்சிட்ட, அதானே? மாமா யாரை கேட்டு நீ கேமரா முன்னாடி போய் பேசின? மாமா அது வந்து சொல்லு, யாரை கேட்டு போய் லைவ்ல பேசின? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். இங்க தானே இருக்கேன். இல்ல மாமா, நான் வேணாம் தான் சொன்னேன். இந்த அறிவு மனிதனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. ஹே லூசு, நான் உன்னை பிராங்க் பண்றது கூட உனக்கு தெரியல. உடனே இவ்ளோ சீரியஸ் ஆகுற? நீ அப்பாவியா வெள்ளந்தியா இல்ல லூசா? உன்னை கிண்டல் பண்றது கூட உனக்கு புரியல. உங்கள கண்ணம்மா நில்லு நில்லு. அத வை. வச்சிரு கண்ணம்மா. அப்பா எனக்கு ஒரு செகண்ட் அத்தைய பார்த்த மாதிரி இருந்துச்சுப்பா. கண்ணம்மா, நீ லைவ்ல செம்மையா பேசின தெரியுமா? நான் இங்க உட்காந்து மொபைல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் பேசினதுல உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைல்ல? சாச்சா, எனக்கு என்ன வருத்தம்? ஒரு அவார்டு வாங்கின ரைட்டர் பக்கத்துல நின்று டிவியில பேசியிருக்க. இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? உனக்கு ஒன்று தெரியுமா? அதுக்குள்ளே 2 ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி அது கண்ணம்மா தானே, அது கண்ணம்மா தானேன்னு விசாரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கண்ணம்மா, வருணோட சேர்ந்து நீயும் ஃபேமஸ் ஆயிட்ட, பெரிய செலிபிரிட்டி ஆயிட்ட. இந்தா எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போடு. போங்க மாமா. நானும் அறிவு மணியும் சாப்பாடு கொண்டு வந்தமா, வாசல்ல பார்த்தா பெரிய கூட்டம். கண்ணம்மா போதும், நீ விட்டா குற்றம் நடந்தது என்னன்னு ஆரம்பிச்சிருவ. எனக்கு பசி ரொம்ப வயித்த கிள்ளுது. முதல்ல சாப்பாடு எடுத்து வை. ஓகே? இன்னைக்கு முதல் தடவையா கேமரா டிவி முன்னாடிலாம் பேசினல, எப்படி இருந்தது? உண்மை சொல்லணும்னா எனக்கு ஒரு மாதிரி பயமா பதட்டமா இருந்தது மாமா. என்ன பேசுறதுனே தெரியல. வருண் ரைட்டர், அவன் அழகா பேசிட்டான். எனக்கு அப்படிலாம் பேச வராதுல்ல. யார் சொன்னா? நீ நல்லா பேசின. அப்புறம் இன்னொரு விஷயம், நல்லா பேசணுன்றது அடுக்குமொழியில பேசுறதோ இல்ல திக்கி திணறாம பேசுறதோ இல்ல. நம்ம மனசுல தோன்றத அப்படியே பேசுறது தான் நல்ல பேச்சு. அதான் உண்மையும் கூட ஒன்ன மாதிரி. அது என்னமோ மாமா. ஆனா எதுக்கு இத்தனை பேர் மயக்க நின்றாங்கன்னு தெரியல. விட்டா வாய்க்குள்ளேயே மயக்க விட்டுருவாங்க போலயே. வருண் கிடைச்சிருக்கிறது பெரிய அவார்ட் கண்ணம்மா. இந்தியா ஃபுல்லா ஒரு வருஷத்துக்கு ஒரு மொழிக்கு ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்களாம். இந்த வருஷம் வருண் கொடுத்திருக்காங்க. ஓ, அவன் பெரிய ஆள் தான் போலயே மாமா. அவார்டு கிடைச்சு உன்னை டிவியில லைவ்ல நிக்க வச்சதுக்கு அப்புறம் கூட முழுசா நம்ப மாட்டீங்க. சரி கண்ணம்மா,
அவார்டு கிடைச்சதுக்காக இன்னைக்கு ஈவினிங் சின்னதா ஒரு டின்னர் பார்ட்டி கொடுக்கறதா வரும்னு சொல்லியிருக்காரு. நம்ம 2 பேர் போயிட்டு வரலாம். அதெல்லாம் எதுக்கு மாமா, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரதா? எனக்கு வரும்னு தெரிஞ்சதே உன்னை வச்சுதான். நீ இல்லாம நான் மட்டும் எப்படி போறது? வேணாம் மாமா, ஏன் சர்பா நீங்களே போய் வாழ்த்திட்டு வந்துருங்க. ஹேய், இப்பவே வரணும் கூப்பிட்டு நீ வரமாட்டேன்னு சொல்லட்டுமா? வா கண்ணுமா, சும்மா ஜாலியா போயிட்டு வந்துடலாம். இப்படியே வா, இங்க இருந்தே வா. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, இதுக்கு எதுக்கு திரும்ப வீடு வரையும் போயிட்டு வந்துட்டு? நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்படி இங்க இருந்தே போயிடலாம். அப்ப இந்த லஞ்ச் பேக், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இதெல்லாம் எங்கேயோ வச்சுட்டு போறது? இதெல்லாம் ஒரு விஷயமா? யாரையாவது கூப்பிட்டு வீட்டுல கொடுக்க சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வை, இல்லைன்னா கார்ல வை, நாளைக்கு எடுத்துக்கலாம். சரி, என்னமோ சொல்றீங்க, வரேன். அவார்டு வாங்கியிருக்கிறது உன் ஃப்ரெண்டு, நீ தான் சந்தோஷமா வரணும். அப்படியே வருணுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாமான்னு யோசி.